வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 17/3/2026 பங்குனி மாதம் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். பணவரவு, முதலீடுகள், அசையாமசையா பொருள் சேர்க்கை, தொழில் ரீதியாக உத்தரவாதம், எடுத்த காரியத்தில் ஜெயம், நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, உத்தரவாதத்துடன் எடுத்த காரியங்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் நன்மைகளும் அனுகூலங்களும் காணப்படும். தொழில் சம்பந்தப்பட்ட கூட்டமைப்பில் சங்கடங்களிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி, முதலீடுகளுக்கு குறைவிருக்காது. அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம், அக்கம் பக்கம் பயணங்கள், வெளியிடம், அப்பா அம்மா, மேலதிகாரிகள் எல்லாவற்றிலும் அடக்கி வாசித்தால் தெரியாத நபர்களிடம் மாட்டிக்கொண்டு பம்பை விலை கொடுத்து வாங்குவதை விட விலையுயர்ந்த பொருள்களை வீட்டிலே லாக்கரிலோ பெட்டகத்திலோ வைத்து விட்டு செல்வது நன்மை ஏற்படுத்தும். கவனமாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதனால் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதும், குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும், நரசிம்மர் கவசத்தை சொல்ல சொல்ல எல்லா விதமும் காரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக ஏற்றத்தை பெறுவதும், தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது பெரும் நிம்மதியும் பெரும் சந்தோஷத்தையும் பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்த கொடுக்கும். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் மனமிட்டு பேசுவதும், யாராக இருந்தாலும் தப்பே உங்கள் மீது இல்லை என்றாலும் சாரி என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வது அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் குறைவது, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள், நம்பிக்கைகள், அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அபிராமி 40-59-75 கேட்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட செல்வாக்குகள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஆனந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள் விஷயத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். உறவுக்குள்ளாக எந்தவித காயத்தையும் ஏற்படுத்தாமல் இருப்பது புத்திசாலித்தனம். தொழில், பணவரவு, முதலீடுகள், சுபகாரியங்கள் டக்கென்று ஏற்படுவது மனதில் ஒரு சந்தோஷத்தையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். உறவுகளில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும். தனிப்பட்ட செல்வாக்குகள் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு. உத்தியோகம், தொழில், வியாபாரம், புதிய முயற்சி, பயணங்கள், மனதிலிருந்த பாரங்கள் குறைவது, குடும்பத்தினரை சந்திக்கக்கூடிய பிராப்தம், தொலைதூரத்தில் இருந்த மன வருத்தங்கள் தீர்வது, நிம்மதியாக இருக்கக்கூடிய காலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக வார்த்தைகளிலும் வண்டி வாகனத்திலும் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக கையாள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக குலதெய்வத்திற்கு மானசீக பிரார்த்தனை செய்து வீட்டிலே ஒரு விளக்கேற்றுவது பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இடமிட்டு இடம் போகக்கூடிய பிராப்தம் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் காணப்பட்டாலும் சந்தோஷ செலவாக பார்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். தொழில் ரீதியாக ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஏற்றமும் சந்தோஷமும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.